வெல்கம் பேக். இன்னொரு எபிசோட் முன்னேறிந்தார். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. எதுக்கு திடீர்னு சொல்ல நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை பார்த்துக்கிறோம். நம்ம வந்து பெருசானதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தையா மாறிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பல பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. பல பேர் வந்து நம்ம வயசானவங்களை வந்து வெளில அனுப்பிச்சிடுறோம், இல்லாட்டி அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணுறோம். அவங்களோட வழி வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அவங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு இப்போ பேச போகிறோம். முதுமை பருவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வரும் இரண்டாவது குழந்தை பருவம். அனுபவத்தில் குவியலாக, குணத்தில் குழந்தையாக வாழும் காலத்தின் பரிசு முதியவர்கள். வீட்டில் ஒரு முதியவர் இருப்பது அந்த வீட்டிற்கென தனியாக ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம். ஆனால் இன்று அப்படித்தான் நடத்தப்படுகிறார்களா முதியவர்கள்? காலமெல்லாம் அந்த குடும்ப பாரத்தை சுமந்தவர்கள் இன்று அந்த குடும்பத்திற்கே பாரமாக போனது சொல்ல முடியாத சோகம். 2 பொண்ணு ஒரு பையன், எல்லாருமே வீட்டு வேலை செஞ்சுட்டு சாதாரணமாக தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார். அவங்க இருக்கிறவங்க எனக்கு கவலை இல்லை. அப்புறம் பசங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு ஒரே பையன்தான் இருந்தான். அவன் இறந்து போயிட்டான். ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன், இருக்க முடியல. தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கேயா கல்யாணம் இல்லையானா அது இதுன்னு போயிடுறாங்க. என்னால் தனியாகவே இருக்க முடியல. அதனால பார்த்தேன். அப்புறம் நெட்டில் பார்த்து சொன்னாங்க விசிராந்தின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சரின்னு இங்கே பார்த்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து 9 வருஷம் ஆச்சு. நான் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 பேரை பார்த்து பேசுகிறோம், செய்கிறோம். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளாக அவனோட ஞாபகம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வர்றேன். தன் குடும்பத்தின் ஒவ்வொரு வேளை உணவிற்காக தங்கள் உயிரை உருக்கி உழைத்தவர்கள் இன்று ஒரு வேளை உணவிற்காக கையேந்துவது சகிக்க முடியாத கொடூரம். மொத்தத்தில் நாம் நன்றி மறந்தோமா, அல்லது நாளை நமக்கும் நடக்கும் என்பதை மறந்தோமா? அலசுவோம். ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை. நான் அமெரிக்காவில் என் பையன் இருக்கான். 2012 அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். போயிருக்கும்போது அங்கே நம்ம இந்தியாவில் கும்பிட்ற கணேசர் பூஜை எங்கள் திருவிழாவை நல்லா கொண்டாடினாங்க. தமிழ்காரெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொலக்கட்டை சுண்டல் எல்லாம் அவிச்சு நல்லா எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு, தமிழ்கார பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வச்சு கொடுத்தேன். நான் காலையில் என்ன செஞ்சேன், எந்திரிச்சு அவளை அனுப்பி விட்டதுக்கப்புறம் அந்த சூடத்தை எடுத்து நான் பொருத்திட்டு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்தியாவிலேருந்து கொண்டு போயிருந்தேன். அதை பொருத்தி அதுக்கு வச்சேன். வச்சவும் கொஞ்ச நேரம் சென்று பார்த்து அந்த பொரிஞ்சுக்கிருந்ததை காணோம். மறுபடியும் என்ன செஞ்சேன், இன்னொரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து வச்சு பொருத்தி வச்சேன். அதையும் காணோம். 3வது தடவை எடுத்து ஒன்று பொருத்தி வச்சேன். அதையும் காணோம். விறுவிறுன்னு வந்து அடுப்படியில் வந்து அந்த வாஷ் பேஷனில் பாத்திரம் தைக்கிற இடத்துல பார்க்குறேன், என் மருமக சனியை மூதேவி தொலையுதில்லை அப்படின்னு அந்த 3 கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து அடுப்படியில் வாஷ் பேஷனில் போட்டிருக்கா. என்னப்பா ஏப்பா இப்படி செய்யுது, என்னப்பா அவங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க, சாமி முட்டுற கம்ப்யூட்டரு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான் என்னைய. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷன், கோபம் வருது. பிள்ளைய 2 வேலைக்கு போகுதுகளா, 2 பிள்ளைகளும் போட்டு பேரம்பத்தியில் போட்டு அடிக்குது. பொம்பளை பிள்ளைய, சின்ன வயசு பிள்ளைய, பெரியவர்களை மதித்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து, முதியவர்களுக்கு முதல்ல ஆதரவு கொடுக்கணும். இப்போ என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா மியர்லி 89 வயசு முடிக்க போகுது. இன்றைக்கி அதே மாதிரி வயசானவங்க கூட ஒவ்வொருத்தரும் நாம் பலமாக இருக்கணும்னு சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் சொல்லலை. நம்ம பலமாக இருந்தோம்னு சொன்னோம், பார்க்குறவங்க சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மரியாதை கொடுக்கும். நம்ம நடக்க முடியலன்னு சொன்னோம்னாக்கா குழந்தைய கீழே தள்ளிவிடலாமான்னு கூட நினைக்குது. அதனால் காலம் மாறி போனால் கூட நம்முடைய பண்பு மாறக்கூடாது. தேங்க்யூ.
வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்ற நிலையில்தான் இன்றைய சமுதாயம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதிகமான குழந்தை பிறப்பு இறப்பு என்ற நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு குறைந்த அளவு இறப்பு குறைந்த அளவு பிறப்பு என்ற நிலை தான் இருக்கு. இன்னைக்கு முதியோர்கள் தான் நிறையவே இருக்காங்க. 2008 ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தாங்க. அதுல 60 கோடிக்கும் மேற்பட்டோர் முதியோர்கள் தான் இருக்கிறாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட முதியோர்களை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் 1960ஆம் ஆண்டு ஐநா சபை உலக முதியோர் தினத்தை கொண்டாடி வராங்க. 2007 மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அது நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இப்போ 2018 அது நடைமுறையில் இருக்கு. அது என்ன சட்டம் அப்படின்னா, பெற்றோர் மற்றும் முதியோர் நல காப்பகன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கு இப்போ அவங்க பிள்ளைங்களோ இல்லை அவங்க மகள்களோ இல்லை அவங்கள சார்ந்த உறவினர்களோ அவங்களுக்கு சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இவங்க செய்யலை, இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னீங்களன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. அந்த ஆணையம் இப்போ எல்லா வட்டாரங்களையும் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் அந்த தீர்வை காண்டுக்குங்க. அம்மிக்கல்லுக்கு தேவை குழவி எவ்வளோ அவசியமோ அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிழவி அவசியம்தான். என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னா, இப்போது எங்கள் தாத்தா பாட்டியால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி தான் வளர்ந்தேன். ஆக்சுவலாக அந்த முதியோரோட சின்ன சின்ன ஹாப்பினஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, பெற்ற பிள்ளைங்கிட்ட கூட அவ்வளோ இருக்காது. அந்த பேரன் பெற்றிட்டு அந்த கொஞ்சம் போது சரி, அந்த திட்டமாக காசு வாங்கும்போது சரி, அந்த ஹாப்பினஸ் தான் பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க. நான் எங்கள் தாத்தா பாட்டி நல்லா தான் வளர்ந்தேன். ஆனால் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட இன்னும் எங்கள் தாத்தா பாட்டி ஆனால் சொல்லி கொடுத்த கடைசி வரைக்கும் என்னென்னா, இப்போ நீ வளர்ந்தா கூட உன் அம்மா அப்பா விடக்கூடாது, நீ தனியாக போகக்கூடாது ஆஃப்டர் மேரேஜ். நான் நல்லா வளர்ந்து நல்லா எங்கள் தாத்தா நல்லா படிக்க வச்சார். ஈவன் தோ ஆஃப்டர் மேரேஜ்னா கூட எப்படி எங்கள் தாத்தா பாட்டி இன்னைக்கு விட்டு வராமல் இருந்தனோ, இன்னைக்கு என் பொண்ணு ஒரு செகண்ட் கூட எங்கள் அப்பா விட்டு வராது. என்ன வளர்த்து கூட எங்கள் தாத்தா தான். எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து ஸ்கூல் ஷூ வாங்கினது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு. எங்கள் அம்மா அப்பெல்லாம் எதுவுமே வாங்கி தரல. எல்லா கல்வியும் வாழ்வியலை தான் கற்றுக் கொடுக்குது. அந்த வகுப்பறையில் போயிட்டு ஒரு நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கிற அந்த வாழ்வியலை 1 மணி நேரத்தில் கற்றுக்க முடியும்னா அது முதியோரால் மட்டும்தான். ஏன்னா நான் அனுபவப்பட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மூணு பேரும் ஆம்பளைங்க தான். பாட்டி இருந்தாங்க. நான் இருக்கும்போது பாட்டி இருந்தாங்க. 4 பிள்ளைங்க பெற்றுறாங்க. அவங்க இருக்கும்போது வந்த பென்ஷன் எல்லாமே அம்மாவும் சேர்த்து 4 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வயசு ஆக ஆக பென்ஷன் வரது மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கள வீட்டில் ஒதுக்கிட்டாங்க. யாரும் 4 வீட்லேயும் சேர்க்கறது இல்லை. பாட்டி அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் அங்கங்கே போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அவங்க போன பேர் எனக்கு தெரியுது, மொத்த வாழ்வியலும் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். இப்போ அவங்க இல்லாமல் சரியான உணவு எங்களுக்கு கிடைக்கல. என்னென்னா ஒரு உணவில் கூட நம்முடைய மரபின்படி எதை கலந்து எதை போடணும்னு அவங்களுக்கு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டெல்லாம் பெரியவங்க சின்னவங்க இந்த திண்ணையில் பெரியவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க பக்கத்தில் வீட்டு குழந்தைங்க எல்லாருமே முன்னாடி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ் 2 பேரும். அந்த குழந்தைக்கு 2-2.5 வயசு தான் இருக்கும். எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. சாயங்காலம் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் நம்ம முதியோர் இல்லம் பிரச்சனை மட்டும் பேசுகிறோம். லைஃபே ஒரு ரேஸ் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ முன்னாடி போகணும் பையனை தள்ளி விட்டு அவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த் என்ன அப்படின்றது புரிய வைக்காதே விட்டுறாங்க. இப்போ அப்பா அம்மான்றது என்னன்றது எப்படி குழந்தைக்கு தெரியும்? இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? சாலி கிராமத்தில் ஒரு பொண்ணு கூலிப்படையை வச்சு அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா பணத்துக்காக. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே 50 லட்ச ரூபாய் நான் இல்லைனாலும் அது என் பொண்ணுக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்போது எதனால் இதை சொல்ல வரேன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன தான் நம்ம பார்த்துக்கினாலும் மோஸ்ட்லி சொத்து காசு பணம் இதனாலேயே பேரண்ட்ஸை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. 2012 கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3823 பேர் கொலை செய்யப்படுறாங்க. யார்? பேரண்ட்ஸு. எதனால? மோஸ்ட்லி சொத்து அப்புறம் நகை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக போயிட்டு அவங்கள கொலை செய்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் பீப்புள் முதியோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற நாடு வளரும் நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பிளெஸ்டு. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்.
ஸோ நம்ம அவங்கள அழிச்சிட்டு நம்ம நாடு என்னதான் முன்னேறினாலும் நமக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங் அவங்க தானே. ஸோ நம்ம அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 15 பேர் இறக்குறாங்க முதியோர்கள். அது தற்கொலையாக போய் முடியுது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரைன்னு எடுத்துக்கலாம். மாதத்துக்கு 15னா நீங்களே பார்த்துக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் நம்மளுடைய முதியோர்களை நம்ம இழக்கிறது நம்ம நாட்டோட பொக்கிஷங்களை இழக்கிறது சமம். முதியோர் இல்லங்கள் அதிகமாக தடுக்கிறதுக்கு ஒரே வழி எனக்கு தெரிஞ்சது ஒரே வழி, குழந்தை இல்லைன்னா குழந்தைய தத்தெடுக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மாவை தத்தெடுக்கலாம்ல. இதை தத்தெடுத்தா முதியோர்கள் முதியோர் இல்லங்கள் அதிகமாகாது. Correct. இதுதான் என்னுடைய முதல் கருத்து. ஏன்னா என்னோட வீட்டில் என்னோட மாமியாரும் நாங்கள் ரொம்ப செல்லமாக தான் வச்சுட்ருக்கோம். அதே போல் என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே நானும் ஒரு 4 பிரதர்ஸோடு பிறந்திருக்கேன். அதே போல் மாமியார் வீட்லேயும் 5 பேர் தான். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு யூனிட்டி இருக்குது மேம். அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் முதியோர் இல்லைன்றதே ஒரு பழி சொல்லுன்னு சொல்கிறேன் மேம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக சொல்லுவோம், கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னும் போது வாழா வெட்டின்ற ஒரு சொல் ஒரு இழிச்சொல் தான், ஒரு பழி சொல் தான். 2வது குழந்தை பிறக்கல அப்படின்னா ஒரு மலடின்னு ஒரு பழி சொல். அதுபோல் ஒரு விஷயத்துக்கும் தமிழ் அகராதியில் ஒரு பழி சொல் இருக்குது. பெண்களுக்கு மட்டுமே. பெண்களுக்கு. ஆமா. ஈவன் ஆண்களுக்கு வந்து எந்த பேரும் வராது. ஆமாம். அதனால மேம் இப்போ அதெல்லாம் கூட நம்ம மாற்றிட்டோம். ஏன்னா மாற்றி யோசிங்கிற மாதிரி மாற்றிட்டோம். ஏன்னு கேளுங்களேன், அந்த மாதிரி ஒரு விவாகரத்து நடந்தால் கூட ஒரு பெண் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலான்ற ஒரு உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதே போல் மலடின்ற பேர் இல்லாமல் டெஸ்ட் டியூப் பேபின்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம முற்றிலுமே ஒரு மாறுபட்ட உலகத்தில் நம்ம இப்போ இருக்கோம் இல்லைங்களா. அதே போல் முதியோர் இல்லைன்ற போர்டை நாளைக்கு எல்லாரும் மாற்ற சொல்லுங்கள். என்னன்னா என் விருப்பம், அது ஓல்டு ஏஜ் என்டர்டைன்மெண்ட் ஜோன். ஏன்னா எங்கள் மாமியாரை நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க எங்களோடலாம் இல்லை, 4 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஈவன் ஓன் ஹவுஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க யார் கூடயும் இருக்கல. எங்களை பிடிக்கலன்னு ரீசன் இல்லை. நீங்கள் கேட்டிங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஏன் அவங்க அப்படி இருக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வில் பவர் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு ஏஜ் 85. இப்பயும் அவங்க தனியாக தான் இருக்காங்க. அந்த வீட்டில் இன்னொரு பெரிய வீடாக பார்த்துக்கூட அப்படின்னு உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ரியல் இது. உடனே ஒரு பெரிய வீடை பார்த்து அதில் வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க தங்க இருக்காங்க, கூட 4 பிள்ளைங்களுமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு மருமக ஒரு பணிவிடை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எங்கள் மாமியார் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனில் இருக்காங்க. அதனால் முதியோர் ஒரு பெரிய கைத்தட்டு. உண்மையிலே இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம பாட்டு கூட நிஜமா மேம். இது அந்த காலத்தில் இருக்கும் எல்லாருக்குமே இருக்காது. அந்த வில் பவர் தான் மேம் எப்பவுமே வேணும். இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் போடுறோம். அது எந்த ஏஜில்? எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், 60 வயசு ஆயிடுச்சா கொண்டு வாங்க என்டர்டைன்மெண்ட் ஜோனில் போடுங்க. அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கணும் மேம். இப்போ ஒரு வயசானவங்க அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்காட்ட முடியல. இப்போ இவங்க சொன்னாங்க என்னோட திறமைகள்லாம் என்னால் வெளிக்காட்ட முடியல, அங்கே கொண்டு வந்து அவங்களை வைங்க, ராமாயணம் படிக்க வைங்க, மகாபாரதம் படி, அவங்களால நிறைய லெசன்ஸ் நிறைய பேருக்கு பண்ண முடியும். என்ன நம்ம ஒரு மறக்கக்கூடிய விஷயம்னா இன்னைக்கு இளைஞர் நாளைக்கு அவங்களும் ஆமாம். ஆனால் நான் இப்போ எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், எப்போ 60 வயசு ஆகுமோ எல்லாரும் ஒரு பெரிய வீடு எடுத்துட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நாங்கள் எல்லாம் போய் ரிட்டையர் ஆகிடணும். ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்ம பாரமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டு இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம அது ஓல்டேஜ் ஹோம் நம்ம நல்லாவே பார்த்துப்பாங்க. அதுக்காகவே இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்கல்ல, நம்ம எப்படி ஒரு அம்மா அப்பா யாராச்சும் உங்களை தத்தெடுப்பாங்க. உங்க இந்த ரத்தம் தான் எல்லா குடும்பம்னு இல்லை. இன்னைக்கெல்லாம் நல்ல மனுஷங்க நிறையவே இருக்காங்க. உங்க தத்தத்தை அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒருவேளை உங்க வீட்டில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அந்த அந்த என்ன சொல்ற அந்த இரிட்டேஷனோட இருக்க தேவை. ஏன்னா நம்ம எப்படியோ சாக போறோம், எல்லாரும் சாக போறோம். அந்த சாவுக்கு முடியாது, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக போயிடலாம். அதான் மேடம், ஒரு புரட்சி பண்ணணும்னா 60 வயசுக்கு மேல முதியோர் யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம், எல்லாம் என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்கு போகணுன்ற விவாதம் கூட கிடைக்கலாம். இப்போ நீங்க வீட்டில் உட்காந்தீங்கன்னா இப்போ உங்க பேர பசங்க பேச மாட்டாங்க, உங்க பையன் பொண்ணுங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை மருமகள் பிஸியா இருப்பாங்க. பட் நீங்க அங்க போனீங்கன்னா உங்க ஏஜ் குரூப்புக்கு உங்களுக்கு ஒரு ஜாலி தான். அது ஒரு காலேஜோ இல்ல ஸ்கூலுக்கு போற மாதிரி தான். அது இப்போ எப்படி நம்ம குழந்தைங்க போய் ஒரு கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல விட்டு வருமோ அந்த மாதிரி நான் நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரியே ஓப்பன் பண்ணிட்டு அவங்க ஜாலியா காலைல போயிட்டு ஈவினிங் தூக்குறது மட்டும் வீட்டில் வச்சுக்கலாம். இனிமே இன்னையிலிருந்து அந்த பேர் மாறணும் மேம், முதியோர் இல்லம் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் ஜோனா தான் இருக்கணும். ஏன்னா போதும் 60 வயசு வரைக்கும் உடைச்சிட்டாங்க தகப்பன் தாய், சமையல் கட்டில இருந்து சமைச்சிட்டாங்க. இன்னைக்கும் அவங்க நம்ம சமைச்சு தானே கொடுத்துறோம். ஸோ அவங்க அதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடோ காஃபியோ டீயோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் தான் மேடம் ரொம்ப நான் ஆசைப்படுறேன். அந்த விஷயத்தை தான் பதிவு பண்ணணும்னு நான் வந்தேன் மேம் இன்னைக்கு. தேங்க்யூ. இவர் ஒரு எழுத்தாளர், கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க. அண்ட் அது மீறி இஸ் ஆல்சோ அ போயட். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஜெயபாஸ்கர்.
வெல்கம் டு ஷோ சார். மகிழ்ச்சி. எல்லா கருத்து கேட்டிருப்பீங்க, உங்களோட வியூ பாயிண்ட் சொல்லுங்கள். ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் விவாதிச்சிருக்கீங்க. எல்லாருமே பல கோணங்கள்லேருந்து நான் பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு அனுபவத்தின் பின்னணியிலேருந்து வந்து இங்கே எல்லோரும் பேசுனாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் பேசப்படுகிற செய்தி கவலையான செய்தியாக இருக்கே அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. முதியோர் பிரச்சனை இன்றைக்கி மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இங்கே பேசுகிறவங்களை யாரோ சொன்னாங்க, ஒரு பாப்பா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 60 விழுக்காடு, 60 பாதிக்கும் மேலே முதியோர்கள் தான் இந்தியாவில். ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு முதியோர் ஆய்வு நிறுவனம் நடத்தின ஆய்வில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு முதியோர்கள், 50% பேர் அவமதிக்கப்படுறாங்க. முதியோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அவங்க முதல்ல அவமதிக்கப்படுறாங்க. உணவு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒரு வேளை தண்ணியை குடிச்சு சரி பண்ணிப்பாங்க. மருந்து இல்லைன்னா கூட அடுத்த வேளை சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அவர்கள் அவமதிக்கப்படுவது. உறவுகளால், பெற்ற வாரிசுகளால், அதை விட பொது இடங்களில் சமூகத்தால் அவங்க அவமதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமை உலகம் முழுக்க இருக்குது. அது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காகத்தான் ஐநா சபை வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதியை உலக முதியோர் அவமதிப்புக்கு எதிரான விழிப்புணர்வு நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற சென்னையில் தான் அதிகமான முதியோர்கள் அவமதிக்கப்படுவதாக அந்த ஆய்வு சொல்கிறது. இது நம்ம மரபுக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. சரி, இப்போ எல்லாருமே சொன்னாங்க, இந்த பிரச்சனையை குடும்ப பிரச்சனையாக மட்டுமே பார்த்தா தீர்வு காண முடியாது. இது குடும்ப பிரச்சனை இல்லை, இது முழுக்க முழுக்க சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனை. குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்குது, இராணுவ நல மருத்துவமனைகள் இருக்குது, முதியோர் நல மருத்துவமனைகள் தனியாக எனக்கு இருக்கிறதா எதுவும் தெரியல. ஆனால் இருக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், பொதுத்தளத்தில் அண்மை காலங்களில் ஊடகங்களில், திரைப்படங்களில், மற்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறேன், முதியோர்கள் கேலி பொருளாக பார்க்கப்படுகிறார்கள். பெருசுன்னு சொல்லி கேலி செய்கிறோமே, அந்த பெருசு ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தது, பிறகு வாலிபராக இருந்தது, வேலை செய்தது, தன் குடும்பத்தை தழைக்க வைத்தது, பிள்ளைகளை படிக்க வச்சது. இன்றைக்கி நம்முடைய பார்வையில் அவங்க பெருசு. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் அடிப்படையிலிருந்து முதியோர்களை மதிக்க கற்றுத்தருவதற்கான ஒரு பயிற்சி முக்கியம். இன்றைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வயசே ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க, சாவ போகிறோம்னு சொன்னீங்க. அதிர்ச்சியான வார்த்தை, அது உண்மை. இந்த வயசில், இந்த இளமையில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஞான நிலைமையில் இருந்தால் சொல்லியிருக்கிறீங்க. நான் ஒரு குடும்பத்தில் பார்த்தேன், எங்கள் கேள்வி செத்து போச்சுன்னு ஒருத்த பையன் சொல்கிறான். யார் செத்து போனதுன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. இந்த கேள்வின்னு ஏன் சொல்கிறீங்க? வயசாகிடுச்சு இல்லை, வயசானாலும் உங்களுக்கு அம்மா தானே. அந்த பார்வை இல்லை. அதனால் முதியோரை மதிக்கிற பண்புக்கு வரணும். அவங்க சொன்ன மாதிரி நல்லா சொன்னீங்கம்மா, நீங்கள் அந்த முதியோர் இல்லங்களே இருக்கக்கூடாதுன்னு. அந்த பேரே தவறு தான். அது முதியோர் இல்லங்கள் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருந்தோம். நம்ம அந்த சொல்லின் வாயிலாக சமூகத்தை ஊக்குவிக்கிறோம். கொண்டாந்து சேர்த்துருங்க, கொண்டாந்து இங்கே சேர்த்துருங்க, இங்கே விலை கம்மி, இங்கே கூடுதலான இன்னொரு வசதி இருக்குது என்று முதியோர் இல்லைன்றதை சொல்லி 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 நம்ம மறைமுகமாக பெற்றோர்களை, வயதானவர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புக்கு பண்ணுறோம். அதனால் அந்த முதியோர் இல்லம் அப்படின்ற அந்த சொல்லே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதுக்கு எப்படி தீர்வு என்று நான் நினைக்கிறேன் என்றால், இந்த சமூகம் நினைக்குதுன்னா முக்கியமான தீர்வு, முதியோர் அவங்களுடைய காலில் அவங்க கடைசி காலம் வரைக்கும் நிற்பதற்கான பொருளாதார ஏற்பாட்டில் அவங்க இருக்கணும். இந்த பொருளாதார ஏற்பாட்டை சரி செய்யாமல் நீங்கள் வந்து இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சமூக அமைப்பில் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய ரத்தத்தை, தான் சம்பாரிச்சதை எல்லாத்தையுமே கொண்டு போய் குழந்தைங்க மேலே, அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு விளைஞ்சு கொடுப்பாங்கன்னு காத்திருக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர் சொத்து பற்றியெல்லாம் பிள்ளைகிட்ட எழுந்துட்டு, பெண்கள்கிட்ட எழுந்துட்டு தனியாக நின்றுருக்காங்க. என்றால் கௌரவமாக வாழ வேண்டும் என்றால் பொருளாதார பிடிமானம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நாளைக்கு கிழவனாக மாறப்போகிற, கிழவியாக மாறப்போகிற இன்றைய வாலிபர்களும் பெரியோர்களும் நினச்சிக்கணும். கிராமப்புறங்களில் கவனிக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அதை நான் அவமானப்படுத்துறது கம்மியாக இருக்கும். அப்படியே அவமானப்படுத்தினாலும் பக்கத்து வீட்டுக்கார் வந்து கண்டிப்பார், என்னடா பெத்த தாயை போய் இப்படி சொல்கிறையே. எதிர் வீட்டுக்கார் சொல்லுவார், என்னடா பெத்த அப்பாவை போய் அப்படி சொல்கிறையே என்று எதிர் வீட்டுக்கார் கேட்பார். இங்கே அப்படி இல்லை. பெற்ற தாயை, தந்தையை ஒரு மகனோ மகளோ வதைத்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் பணம் இருக்கும் போதே இந்த மாதிரி நடக்குது, அதுக்கு உங்களுக்கு கருத்து என்ன? பணம் இருக்கும்போது எப்படி இருக்கும்போதுன்னு ஒன்று இருக்குங்க. பணம் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது இப்படி நடக்கும். பணம் மாதம் வரும்போது கம்மியாக தான் நடக்கும்.
50 விழுக்காடு முதியோர்கள் அவமதிக்கப்படுறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த 50 விழுக்காடு முதியோர்கள் அவமதிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படின்னா சரி, இந்த 50 விழுக்காடு அவமதிக்கப்படாத முதியோர்களில் பெரும்பாலானவர்கள் மாதம் 25,000லேருந்து 70,000 50,000 வரைக்கும் பென்ஷன் வாங்குகிற சம்பாதிக்கிற முதியோர்கள். கிட்டத்தட்ட அரசு பணியாளர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவங்கக்கிட்ட அந்த குடும்பம் வேண்டிய அளவுக்கு அனுப்பி செலுத்துவாங்க. அவங்கக்கிட்ட அந்த குடும்பம் வேண்டிய அளவுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க. ஏனென்றால் அந்த ஒட்டுமொத்த பென்ஷனே அவர் சாப்பிட்றது கிடையாது. மீண்டும் அது மகனுக்கும் மகளுக்கு தான் போகுது. இங்கே எல்லாமே பணத்தை முன்னிறுத்தி பணத்தை மையப்படுத்தி வருது. பெரும்பாலான முதியவர்கள் யாருக்கும் எந்த தொல்லையும் வைக்காமல் நான் போயிடணும் என்று சொல்லுவதே எப்படி மனிதம் அருகி போயிருக்கிறது, எப்படி பாசம் அருகி போயிருக்கிறது என்பதற்கான உண்மையான சான்று தான். அதான் உண்மை. இன்னொன்று, கருணை இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது முதியோர் இல்லத்தை விட கெட்ட வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் கருணை இல்லை. அப்போ என்ன, பெற்ற பிள்ளைக்கும் மருமகனுக்கும் பொண்ணுக்கும் கருணை இருக்கக்கூடாது அப்பா அம்மாவில்? அந்த கருணை யாரோ ஒருத்தர் காட்டணுமா? அப்படி கருணை காட்டி ஏராளமான உள்ளங்கள் ஒரு கட்டத்தில் இது ஒரு வணிகமாக மாறுது. பிள்ளைகள் இருக்கும்போதே இன்னொரு பேரம்பேத்தியில் சாப்பிட்ற நிலவை முதியோருக்கு வருது பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமை. இங்கே பேசல யாரோ ஒருத்தர் சரியான ஒரு யோசனை சொன்னாங்க, முதியோர்களை தத்தெடுத்தல். சொன்னது யார்? உங்களுக்கு ஒரு கைத்தட்டல நானே கொடுக்குறேன். முதியோர்களை தத்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி உண்மைதான். அது முதியோர்களை தத்தெடுத்தல் என்பது இறக்கப்பட்டல்ல, நன்றி கடனாக. நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என்ன உள்ளம் கேட்கிறது. முன்னோர் வெட்டிய குளங்களிலே நான் மூழ்கி குளிக்கின்றேன், என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன். யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது, நேற்று யாரோ போட்ட விதை ஒன்று எனக்கு பழமாய் விழுகிறது அப்படின்னு ஒரு பாடல் எழுதினேன். யாரோ எதை செஞ்சிட்டாங்க, அதான் நமக்கு கிடைச்சது. இப்போது தத்தெடுத்தல் என்பது அவங்க மேலே அனுதாபப்பட்டு பெரிய கருணனாக தன்னை மாற்றிக்கொண்டு நான் உன்னை தத்தெடுத்து பாதுகாக்கலாம் சொல்லாமல் முதியோர்களை நன்றி கடனாக தத்தெடுக்கணும். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாங்க பாருங்கள், திரும்ப இந்த நன்றி திருப்பி செலுத்துறதுக்காக உங்களை நான் தத்தெடுக்கிறேன் என்று சொல்லணும். அப்படி யாரை எடுக்கலாம் என்று அவருடைய யோசனை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஆசிரியர்களிடம் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஆசிரியர்களை பயின்றாங்க பாருங்கள் மாணவர்கள், அவங்க தேடி போய் எங்கள் ஐயாவுக்கு வயசு இப்போ 70 வயசு, அவர் இந்த ஊரில் இப்படி இருக்கிறாரு, இவருக்கு நாங்கள் மருந்து மாத்திரை வாங்கி தரது மட்டும் இல்லை, உடை வாங்கி தரது, பொங்கலுக்கு பார்க்குறது, தீபாவளிக்கு பார்க்குறது, நல்ல நாளை பார்க்குறது, அவருடைய பிறந்தநாளுக்கு பார்க்குறது, தன்னுடைய பிறந்தநாளை பார்க்குறது, தன் குழந்தைகளையும் மனைவியை கூட்டி அறிமுகப்படுத்துறது என்று அந்த இடத்துக்கு தேடி போய் அவர் தத்தெடுத்துக்கு அவர் தன் வீட்டுக்கு விருந்தினரை வரவேற்கிறது என்று ஆசிரியர்களை மாணவர்கள், அவர் தனியார் ஆசிரியராக இருந்தாலும் சரி, அது அரசு ஆசிரியராக இருந்தாலும் சரி, கல்லூரி பேராசிரியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு கலாச்சாரம் முதல்ல வரணும். ஒரு தத்தெடுப்பு முறை பயிற்சி பெற்றாங்க பாருங்கள் பல்வேறு வகையில். உங்களுக்கு கூட நடிப்புக்கு சில பேர் பயிற்சி கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் யாரோ ஒரு வகையில், நீங்கள் யார் ஆசிரியர் நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி என்றால் எல்லாருமே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை சொல்லிக் கொடுக்குது. சொல்லிக் கொடுக்குற தலைமுறை முழுக்க நம்ம கவனத்தில் கையில் எடுத்துகிட்டு போய் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். என்னுடைய கருத்து, இதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியது சமூகவியல் அறிஞர்களும் மிக குறிப்பாக அரசாங்கமும் தான். இது அரசாங்கம் முதியோர் பிரச்சனையை குடும்ப பிரச்சனை என்று சொல்லிவிட்டு பெண்கள் மீது பழி போட்டுவிட்டு பிள்ளைகள் மீதும் மருமகள் மீதும் பழி போட்டுவிட்டு ஒதுங்கி போய்விடக்கூடாது. கிட்டத்தட்ட 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் சென்னையில் கடந்தாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க, குறைஞ்சது ஒரு 20 முதியோரை நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருக்கும்போது பார்ப்பீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல், என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல், என்ன கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு எரிச்சிக்கிட்டு அங்கங்கே தெருவோரங்களில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு முதியோர் போய் ஓரமாக உட்கார மாட்டியா என்னை திட்டினா அவருக்கு தனக்கு கிடைச்ச சிம்மாசனங்களோட நினச்சி பார்ப்பார். எனக்கு இந்த இடத்துல ஒரு சிம்மாசனம் கொடுத்து உட்கார வச்சேன், நானே இருக்கேன், எனக்கு ஒரு நாற்காலி கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு நான் வயதான காலத்தில் என்ன ஒருத்தர் நிராகரியான்னு வைங்க, நான் எப்படிலாம் போகும்போது இந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்தேன் என்று நான் நினைப்பேன். அதுமாதிரி முதியோர்களுக்கு உடனே தன்னுடைய வரலாறு ஞாபகம் வந்துடும், தன்னுடைய வாலிபம் ஞாபகம் வந்துடும், தான் செய்த நன்றி ஞாபகம் செயல்கள் ஞாபகம் வந்துடும், செஞ்ச செலவு ஞாபகம் வரும். உன்னை எப்படிலாம் தூக்கிட்டு போனேன் அதெல்லாம் போது என்ன தெரியுமாமா, எதிர்த்து அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கையேறு நிலையில் அவர் செய்கிற முதல் வேலை வீட்டை விட்டு வெளியேறதான். முதியோர் நல வளாகங்களை, மருத்துவ வசதியோர் கூடிய வளாகங்களை அவங்களுக்கு எல்லா வகையிலும் கொடுக்கறதுக்கு அரசு கடமைப்பட்டது. ஏன்னா அந்த அரசுக்கு அவங்க உழைப்பை செலுத்தியிருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த அரசியல் குடிமகனாக அவங்க இருந்திருக்காங்க, அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க கண்மூடுற வரைக்கும் அவங்கள பொறுப்பேற்றுக்க வேண்டியது அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ஷோக்கு வந்ததுக்காக. அண்ட் நீங்கள் பல ஷோவில் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாக இந்த ட்ரோஃபி கொடுக்குறதோ இல்லாட்டி இந்த ஷால் போடுறது, இந்த பூ கொடுக்குறது இதான் பண்ணுவாங்க.
நாங்கள் இந்த ஷோ மூலிமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு ஆசிரத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அது வேலிட் ஆகிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கேயா? ஆமாம் சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்கள் டைமுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த உலகத்தில் வந்து பல பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து கருணை உள்ளங்கள் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட வேலையே வந்து நம்ம மூத்தவர்களை அவங்களை காப்பாற்றி அந்த இடத்துக்கு கூட்டு போகிறது தான். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அருள்ராஜ். வெல்கம் டு ஷோ சார். கருத்துலாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இதை ஆரம்பிச்சிங்க? எங்கேருந்து உங்களுக்கு இந்த தாட் வந்துச்சு? ஏன் பண்ணுறீங்க? இது 2015 எங்களோட ஸ்டார்ட் ஆன கேரியர். இது சென்னையே ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டப்போ அப்போ நிறைய பாதிக்கப்பட்டவங்க முதியோர் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் மீட்டு அவங்க வீட்டில் சேர்த்து வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தாங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே கூட இருக்காங்க எங்கள் டீம்லேருந்து. அவங்களாம் வந்து நம்ம அடுத்து என்ன நோக்கம் பண்ணலாம், முதியோர் சார்ந்து பண்ணலான்னு சொன்னாங்க. முதியோர் சார்ந்து பண்ணும்போது எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, பாதி பேர் ஹோமில் இருக்காங்க. அவங்கள எப்படி எங்களை சேர்க்கணும்னு தெரில. அப்போ நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்தோம், இவங்களை எங்கன்னா சேர்க்கணும், ஆனால் பத்திரமா இருக்கணும். எங்களை அவ்வளோ பொருளாதாரம் எங்களுக்கு யாருமே கிடையாது. அப்போ ட்ரை பண்ணும்போது தான் நிறைய இடத்துல கேட்டோம், முதியோரில் இருக்கக்கூடாது எங்களோட ஆசை, ஆனால் முதியோரில் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எங்களை 3 பேர் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கவங்க முதியோர், அவங்களுக்கு தான் அந்த எல்லாமே தெரியும். பேசினவங்க எல்லாருமே நம்ம அப்படி இருந்தோம், முன்னாடி இப்படி இருந்தோம், இருக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் முதியோர் இல்லைன்னா அவங்க 3 பேர் என்ன இருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போது ஒரு பிளான் பண்ணோம், எங்கள் டீமாக அமைப்பாக சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம், கருணை உள்ளங்கள் ட்ரஸ்ட்னு. கருணை உள்ளங்கள்னா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் கருணை உள்ளங்கள், வேறு எந்த காரணத்துக்கும் அந்த பேர் வைக்கல. அவங்க பிளான் பண்ணும்போது முதியோர் சார்ந்துருக்குன்னா முதியோர் சார்ந்து என்னென்ன விஷயம் பண்ணலான்ட்டு ஒரு வாரம் அவங்கள போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவோம். அவங்களோட பிரச்சனை என்ன, எதுக்காக ரோட்டில் இருக்கீங்கன்னு மீட் பண்ணோம். அப்போ நிறைய கருத்துக்களை வந்து நாங்கள் கேட்டோம். பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை. பாதி பேர் என்ன சொன்னேன், என் பசங்க நல்லா இருக்கட்டும், அவங்களாவது ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கட்டும், நான் வெளியே போயிருக்கேன். இன்னும் பாதி பேர் என்ன சொன்னால், எனக்கு கேன்சரு டிபி எங்களை சரியாக பார்க்குறதில்ல. இன்னும் பாதி பேர் சொன்னால் கொடுமை என்னென்னா, இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வழி தெரியாமல் விட்டு போகிறது, ஹாஸ்பிட்டலில் போய் விட்டு போகிறது. அப்போ போலீஸ் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிட்டாங்க. அப்போ என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால், இல்லைப்பா என் பையன் வரேன்னு சொன்னான்ப்பா, என் ஹாஸ்பிட்டலில் விட்டுக்கிறேன். அவங்களுக்கே தெரியாது எங்கே விட்டுருக்காங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க மண்ணில் பாதிக்கப்பட்டுறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, வீட்லேயும் பார்த்துக்க முடியல. ரோட்டில் அன்றைக்கிலேருந்து நம்ம இது வரைக்கும் பயணித்தோம். இது வரைக்கும் ஒரு போன வருஷம் நாங்கள் 250 பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம், 24 பேரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு அப்படியே பயணிச்சுட்டே இருக்கும் இந்த முதியோர் சார்ந்து. இவங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இவங்க ரோட்டில் வராங்க, எதுக்காக என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து படிக்காத ரீசன் ஒன்றே ஒன்று, அவன் படிக்கலை, அவன் 10,000 சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டு வாடகை சரல். அப்படி இருக்கும்போது அம்மா ஏற்றுக்கிறாங்க, ரோட்டுக்கு போனால் கூட பிரச்சனை. ஆனால் பொண்டாட்டி எந்த வீட்லேயும் ஏற்றுக்கிறது இல்லை, குழந்தைங்க ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அவங்களா விருப்பப்பட்டு வெளியே போயிடுறாங்க. யாரையும் கர்ப்பப்பற்றி வெளியே போகிறதில்ல, அவங்க குழந்தைங்க நல்லா இருக்குன்னு வெளியே போயிடுறாங்க. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தது லிஸ்ட்டு. நீங்கள் பார்த்தது வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீமான கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஏதாச்சும். பெரம்பூரில் ஒரு ஃபுல்லாக கை கால்லாம் ரொம்ப அழுவி தொழுநோயில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, புழு இருந்துச்சு. நாங்கள் வண்டியிலே நாங்கள் ஆட்டோவிலே வச்சுருக்கோம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி. அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓமுக்கு வாமான்னு சொன்னோம். இல்லைப்பா நான் வரமாட்டேன்ப்பா. இல்லைம்மா நீ ஓமுக்கு வாங்க, நீங்கள் வயசாகிடுச்சு, நீங்கள் எதாவது இருக்க போகிறீங்க, இறக்குறமாவது ஒரு 4 பேரோட சந்தோஷமாக இருங்க. எங்களோட நோக்கங்கள் வந்து ரோட்லேயே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, ஓமோட ரோட்டில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஓமன்றது என்னென்னா மன வெறுத்தி, அவங்க என்ன யார்கிட்ட பேசணும்னு தெரியும், எங்கே பார்த்தாலும் கோவம், யாரை பார்த்தாலும் அடிப்பாங்க. இப்போ ரோட்டில் யாருன்னா மணல் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் யாரும் பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட அரை மணி நேரம் பேசிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்சமாக தான் இருக்கும், அவங்க இடம் தெரியாமல் இருப்பாங்க, அவங்கள அச்சிச்சு திட்டி போட்டுறாங்க. அப்போ க்ளீன் பண்ணி நீங்கள் வாங்கம்மான்னு சொன்னோம். இல்லைப்பா நான் வரமாட்டேன். எதுக்குமா வரமாட்டீங்க, ரோட்லேயும் இருக்கீங்க, நீங்கள் இருந்தால் வேஸ்ட்டு, இந்தமாதிரி புழுவாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனால் உங்களை மாற்றி செட் பண்ணுவாங்க. இல்லைப்பா என் பையன் இப்படி தான் டெய்லி கிராஸ் பண்ணி போவான், என்னை பார்த்துட்டு போட்டோம்ப்பா அவன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்கள இது வரைக்கும் நான் எடுக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அங்கே இல்லவே இல்லை. ஒன்று இறந்துருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு முதியோரை பார்க்கும்போது இவங்களை இந்த அம்மா ரெஸ்கியூ பண்ணும்போது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் வந்து பின்னாடி பெரிய அடிபட்டு நடக்கவே முடியல அவங்களால, அப்படியே படுத்த படிக்காக இருக்காங்க.
என்னம்மாண்ணா எனக்குன்னா ஹோம்லெஸ் இருங்க, என்ன ஆச்சு? எனக்குன்னா ஹோம்லெஸ், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்லா இருக்குமோ, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களால முடியவே முடியல. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது மேம். உங்கள் ஹோம் எப்படி நடத்துறீங்க? நாங்கள் ஹோம்லாம் நடத்தலை மேம். நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. துர்கா, அஜய், செந்தில், பின்ன சுசித்ரா, செந்தில் இவங்களாம் வந்து இருக்காங்க. ஸ்ரீதேவிலாம் இருக்காங்க. இவங்க வந்து தனித்தனியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக், இந்த ஜல்லிக்கட்டு, இந்த சுனாமி வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அன்னிலேருந்து ஒன்றா சேர்ந்து இவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அவர் ஏசி மெக்கானிக்காக இருக்கார். பின்னாடி வந்து டாக்டராக இருக்காங்க சுசித்ரா, அப்பாசன்ட்டு. ஸ்ரீதேவின் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எந்தெந்த ஏரியாவில் இருக்குமோ அந்த இதில் ரெஸ்கியூ வரும். எப்படின்னா ஃபேஸ்புக் நாங்கள் ஆக்டிவிட்டிஸை போட்டுகிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது பொதுமக்கள் வந்து எல்லாரும் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சார் இங்கே ஒரு வயசானவங்க இருக்காங்க, போலீஸ் கால் பண்ணாங்க, வயசானவங்க இருக்காங்க. பட் அவங்களை கூட்டு போய் எங்கே வைப்பீங்க? சென்னையில் மொத்தம் 27 ஹோம் இருக்குது. கவர்மெண்ட் ஆசிரமம் 27 இருக்குது. வேறு ஹோமில் போய் ஆமாம். சேர்க்குறீங்க? மொத்தம் சென்னையிலேயே வந்து முதியோர் இல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 62 கிட்ட இருக்குது சென்னை சுற்றி. அந்த ஹோமில் ஃபோன் பண்ணி கேட்போம், ஐயா இந்த மாதிரி ஒரு அங்கே வயசானவங்க எப்படி பார்த்துக்குறாங்க? அங்கே நல்லா தான் பார்த்துக்குறாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து திரும்பி யாராச்சும் போய் அந்த ஃபேமிலியில் சேர்ந்துருக்காங்களா? அது வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வயசானவங்க வழி தெரியாமல் வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க 2-3 வார்த்தை தான் சொன்னாங்க என்கிட்ட. என் செருப்பை தூக்கி ஒழிச்சு வச்சிருவேன், என் பேரை தூக்கி ஒழிச்சு வச்சிருவான், அந்த கட்டையை அங்கே வைக்காத, மண்ணில் பாதிக்கப்பட்டிருக்கு, லைட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் எங்கன்னா எதனா ஒரு அட்ரஸ் சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். உடனே சேட்பட்டுன்னு சொன்னாங்க. சேட்பட்டுனா டோபிகா நாயிட்டுன்னு அந்த இடத்துல காட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா நீ கண்டுபிடிக்க முடியல சொன்னேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரிலப்பா, நான் வழி மாதிரி வந்துட்டுக்கிறேன், ஆனால் என் பேரை மட்டும் என் செருப்பு திருடிப்பான் அப்படின்னாங்க. இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எட்டு போயிட்டு இவங்கள சேர்த்து ஹோமில் தான் அந்த ஹோமில் சேர்த்துட்டேன். ஃபேஸ்புக்கில் போட்டோம். என்னென்னா நாங்கள் வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணும் போதும் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு விஷயம் போடுவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக போட்ட விஷயம் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்காக சின்னதுலேருந்து பார்த்து செஞ்சவங்க, ஆனால் நீங்கள் பெருசாச்சு அவங்கள பார்க்க மறந்துட்டீங்களே, அந்த மாதிரி ஒரு வாசகத்தோடு போடுவோம். அந்த வயசானவங்க வாசகம் போடும்போது என்ன சொன்னோன்னா, ரோட்டில் பேர் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, அதில் உங்கள் அம்மா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு போட்டோம். அப்போ அந்த ஃப்ரெண்டு யாரும் இந்த லைவை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உங்கள் பாட்டி மாரி இருக்காங்கடா ஒருத்தர் கேட்கல. உடனே அவர் என் லைனில் வந்து சரி இது எங்கள் பாட்டி தான் இட்டுவாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் நான் வீட்டில் தான் வச்சுருந்தேன், அவங்க வந்து எங்கன்னா வெளியே போய்ட்டு வந்தால் செருப்பு தூக்கி ஒழிச்சு வைப்பேன், ஆனால் மீறி இங்கே வந்துட்டுருக்காங்க சார். ஆனால் சொன்னாங்கப்பா ஒரு பேரன் இந்தமாரி செருப்பு தூக்கின்னு. உடனே அவர் வந்து நைட்டு வந்து 2 பேரும் அழுது, ஆனால் அவங்களுக்கு அவர் அடையாளமே தெரில, அவங்களுக்கு அடையாளம் தெரில, நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இட்டு போய்ட்டார். 2வது ஃபேஸ்புக் லைவ் போட்டுறாதீங்க சார்னார். நான் சொன்னேன்னா சார் அசிங்கமாயிடுச்சான்னு கேட்டேன். இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு மேம். அதனால் வந்து யாருமே முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேணாம் சார். அதுவும் இல்லைன்னா இந்த மக்கள் எங்கே போவாங்கன்னு தெரியாது. நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கம்மா. எத்தனை பேர் கொண்டாந்து விடுறாங்க, மாத்திரை மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு 3 நேரம் சாப்பாடு போட்டு அன்பாக நல்லா கவனிச்சுக்கிறாங்கம்மா. நாங்கள் கடற்கரையில் ஒரு இடத்துல இருந்தோம், ரொம்ப உடம்பு முடியாமல். நாங்கள் அங்கே எல்லாரும் பார்த்து சொன்னாங்க. அப்போ இவங்க ஒரு கார் கொண்டு வந்து, கார்லேயே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் காமிச்சு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி அங்கே போய் விட்டாங்க. அங்கே நல்லா 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டீ எல்லாம். உங்கள் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க? ஃபேமிலி இல்லை, வீட்டிலேருந்து நான் கோவமாக வெளியே வந்துட்டேன். யாரும் தேடி வரல, இப்போ யாருமே இல்லை. இவங்க தான் கூட்டு வந்து அங்கே விட்டாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவங்கள மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாருக்கிட்டே இருக்குது. நான் இப்போ இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன்னா, நீங்கள் யாரையும் ரோட்டில் விடாதீங்க. ஒரு 5000 கட்டி ஹோம் இருக்குது. உங்களுக்கு எதனா தெரில எங்களை கேளுங்க. நாங்கள் சென்னை சொல்லி எல்லாமே இந்த லிஸ்ட்டெலாம் எடுத்து வச்சுருக்கோம். முதியோர் ரோட்டில் இருக்குது எவ்வளோ கஷ்டம் அவங்கள கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கருணை உள்ளங்கள் ட்ரஸ்ட்டு @gmail.com மெயிலு ORG போட்டிங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்க்கலாம். எங்களோட நம்பரும் இருக்குது. எந்த ஒரு முதியோரையும் மனநல பாதிக்கப்பட்டவங்களும் எங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சென்னையில் நல்ல உள்ளங்கள் படித்த நல்ல ஹோம் வச்சுங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு அவர் வியூவர்ஸ் அண்ட் அவர் ஆடியன்ஸ். இந்த ரோடோர பார்க்குற வயசானவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க இந்த ரெஸ்கியூ நீங்களும் பண்ணலாம். சென்னையில் அந்த மாதிரி யாராவது ரோட்டத்தில் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. அவங்க வீட்டோட போய் சேர்த்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்ககிட்ட யாருமே பேசுகிறது கிடையாது. ஏதோ ரோட்டில் 4 பேர் மாதிரி அவங்களும் இருக்காங்கன்னு போயிடுறாங்க. இதோட இன்னொரு விஷயம்னா மனநல பாதிக்கப்பட்ட கிட்ட கூட போக மாட்டாங்க. அவங்கள 1/2 மணி நேரம் பேசி பாருங்கள். அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி எவ்வளோ நல்லது ஏதோ பண்ணிட்டு போகிறோம், இதில் ஒரு நல்லதாக அவங்க வீட்டோட அனுப்பிச்சி வைங்க. நிறைய பிரச்சனை, அவங்க சின்ன பிரச்சனை வீட்டை விட்டு வந்துடுவாங்க. சின்ன பிரச்சனை தான் இருக்கும், வீட்டை விட்டு வந்துடுவாங்க. ஆனால் ரோட்டுக்கு வந்த பேர் இந்த தெருவில் நாய் பார்த்துருங்களா, 4 நாய் வந்த உணரி நாய் வந்தால் கூடாது. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரோட்டில் பாருங்கள், எந்த ஒரு நம்மள மாதிரி பாட்டி எல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க. எல்லாம் வெளி மாநிலத்தவங்க தான் ரோட்டில் போய் டிராஃபிக்கில் சிக்னல் பிச்சை எடுக்கணும். நம்ம பாட்டில் ஓரம் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா வாழ்க்கையும் அனுபவித்து வெறுத்துட்டு தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்கள ஏதாவது ஹோமில் சேர்க்கணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்களே ரெஸ்கியூ பண்ணலாம். டேஷாக அவங்க ரோட்டில் பார்த்தோன்னே
நியர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டுமே சார் இவர் ரொம்ப நேரம் ரோட்டில் இருக்கார், இவங்க எதுக்காக இருக்காங்கன்னு தெரில, நீங்கள் ஏதாவது ஹோமில் சேரனா கண்டிப்பாக அவங்க கூட சேர்ப்பாங்க. ஏன்னா சென்னை போலீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க வயசானவங்களுக்காக. அதேமாதிரி அவங்க பசங்க மேலே ஒரு புகார் கொடுத்தா நிறைய இடத்துல நான் புகார் கொடுக்க இட்டு போவேன். ஆனால் பசங்க பெற்றவங்க நினைக்கிறாங்க அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காங்க, ஆனால் பசங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்லாம் வேணாப்பா, அவங்கள அப்படியே விடுப்பா, நான் எங்கன்னா இப்படி ஹோமில் சேர்த்துருப்பான்றாங்க. ஆனால் 60 வயசுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா உங்களை நீங்கள் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க, அவங்கள ஒரு 5000 ரூபா கிட்டே உங்களை ப்ரைவேட் ஹோமில் பார்க்கலாம். இப்போ நான் சேர்க்குறது வந்து ஃப்ரீ ஹோம் எப்படின்னா நீங்கள் இறந்தா கூட திருப்பி வர முடியாது. ஏன்னா நீங்கள் ஆதரவுலன்னு நாங்கள் போலீஸ் லெட்டர் வாங்கி சேர்க்குறோம். அப்போ நீங்கள் இறந்தா கூட வர முடியாது. ஆனால் அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா என்னோட தம்பியும் அநாத பெண்களை அடக்கம் பண்ணுறாங்க. இவங்களாம் இறந்துட்டாங்கன்னா நம்மளும் அது நம்மளுக்கு தம்பி தான் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அந்த மாதிரி நிலைமை வராமல் எல்லாரும் அவங்க பெற்றவங்கள பார்த்துங்க. நீங்கள் எதாவது அவங்க பெற்றவங்க வெறுக்கணும்னு தோணும் போது சின்ன வயசு ஃபோட்டோவை பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக ஸ்கூலில் லைனில் நின்று உங்களுக்காக சீட்டு வாங்கி உங்களுக்காக பணம் கட்டி உங்களுக்காக வாழ ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். தேங்க்யூ நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. பொதுவாக அந்த ஷோவில் வந்து நாங்கள் இந்த ட்ரோஃபி ஷால் பூவெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஜென்ரலாக போயிட்டு ஒரு குழந்தைங்க ஆசிரியத்தில் தான் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம் உங்கள் பேரில். ஸோ நீங்கள் இது சைன் பண்ணிங்கன்னா அது வந்து வேலிட் ஆகிடும். எஸ், உங்கள் தம்பிக்கும் எங்களோட விஷஸ்ஸு. அண்ட் நீங்கள் இன்னும் நீங்கள் பண்ணுற வேலை வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சாமி அளவுக்கு இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நீங்கள் பண்ணுற வேலை. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யோர் குட் ஒர்க். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் அவர் ஷோ. தேங்க்யூ. ப்ளீஸ். இந்த செக்மெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் சொல்லலாம், பட் கவலைப்பட விஷயம் சொல்லலாம். பல பேர் நிறைய விஷயங்கள் வச்சா கூட கடைசியில் ரோட்டில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்து ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 2600 பேரை இவர் காப்பாற்றிருக்காரு. அதில் வந்து 312 பேரை வந்து அவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய பாராட்டு. அண்ட் பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாட்டுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபவுண்டர் ஆஃப் அச்சம் ட்ரஸ்ட், மிஸ்டர் நவீன். ஸோ யூத் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க இதுக்காக. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஒரு நோக்கம் வந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக. அதாவது மேடம், நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க தருணம். நாங்கள் வந்து உங்கள் வயசு என்ன? 25 வயசு. நாங்கள் வந்து காலேஜ் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க தருணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய யாசகர்கள் நாங்கள் வந்து பார்த்தோம். அதாவது பிச்சைக்காரர்கள். நாங்கள் வந்து யாசகர்கள் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி நிறைய நபர்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து எதாவது பண்ண முடியாதுங்கிற தாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே எங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணோம். அந்த தருணத்தில் தான் நிறைய நபர்கள் நான் போய் பார்த்து பேச சூழ்நிலை இருந்தது. ஜென்ரலாகவே ஒரு பிச்சைக்காரர்கள் யாசகர்களாகவே மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மக்கள். ஏன்னா பிச்சைக்காரங்க வந்து இங்கே வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி பேசிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து யாசகராக மாறிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்தோம். இவங்களுக்கு எதாவது பண்ணணுமேன்னு வந்து தனியாலாம் போராடணும். கிட்டத்தட்ட ஒரே நபரை வந்து 22 நாட்களுக்கு மேலே வந்து சந்தித்து பேசி அந்த குறைகளை ஆலோசனை பண்ணி அவரை நான் மறுவாழ்க்கை கொடுத்தோம். அதாவது வாட்ச்மேனாக ஃபஸ்ட்டு டைம் சேர்த்து சேலத்தில். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஒரு அட்சயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கணும், அட்சயம் அறக்கட்டளை அப்படின்ட்டு. இப்போ வந்து நிறைய மாணவர்கள்ட்ட இதை பற்றி நான் வந்து பேசினப்போ நாங்கள் வந்து ஒரு டீமாக ஜாயின் பண்ணோம். இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே 2014ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யாசகர்களை போயிட்டு ரோட்டில் இருக்க யாசகர்களை சந்தித்து பேசி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கக்கிட்ட அவங்களோட எல்லா டோட்டல் ஹிஸ்ட்ரியை வந்து சேகரித்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து முடி திருத்தம் செஞ்சு சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாரம் வந்து உணவு வாங்கி கொடுக்கறது, ஒரு வாரம் உடை வாங்கி கொடுக்கறது, இதே மாதிரி தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும். ஏன்னா ஒரு யாசகரை வந்து இமீடியட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா ஒருத்தர் ரோட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில், அதாவது வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்னால தான் ரோட்டுக்கு வராங்க. வாழ்க்கையோட விரக்திக்கே உச்சக்கட்டத்தில் போகிறவங்க தான் வந்து ரோட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.
அப்படி ரோட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுப்பு அதிகமாகும். இந்த சமுதாயத்து மேலேயும் இந்த மக்கள் மேலேயும் வெறுப்பு அதிகமாகும். இந்த வெறுப்பு என்னாகும், கோபமாக மாறும். இந்த கோபம் வந்து நம்மளை யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து எதிர்க்கணும், அடிக்கணும், திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் வாங்க தாத்தா உங்களுக்கு நான் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த அன்பு தேவை. அந்த அன்பை வந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ரெகுலராக கொடுக்கறதுனால எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உணர்வு வந்து ஒரு இது வந்து உங்களோட ஃபுல் டைம் இல்லை. நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணி ஜேகேங்கிற காலேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து வார இறுதி நாட்களில் போகிறப்ப அவங்களுக்கும் எங்களுக்கும் இந்த ஒரு உறவு வந்து வலிமையாக இருக்கும். அதற்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் மறுவாழ்க்கை கொடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா யாசகர்கள் அப்படின்னா அதில் வந்து 19 வகையான யாசகர்களை கண்டறிஞ்சோம். 2600 பேர்த்த நாங்கள் வந்து பார்த்து பேசி ஆலோசனை கொடுத்துருக்கோம். அந்த 2600 பேர்த்தில் இன்னைக்கு வரையிலும் 312 நபர்களை வந்து மாற்றி மறுவாழ்க்கை கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 2014 இந்த 5 வருட பயணத்தில் நாங்கள் வந்து மாற்றினது வெறும் 312 நபர்கள். அதில் பல நபர்களில் முதியோர் இல்லங்களை சேர்த்துருக்கோம். பல நபர்களை வீட்டில் உள்ள உறவினர்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இவங்களுக்கும் பேசி உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி இங்கே என்ன பிரச்சனை அங்கே என்ன பிரச்சனை அனலைஸ் பண்ணி உறவினர்களோட ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது என்ன உங்களை தூண்டுச்சு? பிறந்தது எல்லாமே வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான். எங்கள் கிராமத்திலேருந்து நாங்கள் திருச்சி மாவட்டம் முசிறி பைத்தமரைங்கிற கிராமம். நான் வளர்ந்த விதம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து கால் ஊனம், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு படித்து முடிப்பேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. அந்த வலியோடு நான் படித்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து வரக்கூடிய வியாதி வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியுமாங்கிற தெரியாமல் போராடிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கால் ஊனமாக இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையில் வந்து தொடர்ந்து எங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றினாங்க. இன்றைக்கி வந்து நான் அப்படி படித்து முடித்த உடனே எப்படியா பையனை இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நான் காலேஜ் ஸ்கூலில் டாப்பராக வந்தேன். இன்ஜினியரிங் அப்பா சேர்த்துருந்தாங்க. இன்ஜினியரிங் சேர்த்துட்டு வந்து எப்படியாவது பையன் வந்து மெக்கானிக்கலை படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசையோடு சேர்க்கல, என் பையன் படித்து வந்தால் போதுன்னு சேர்த்தாரு, கால் ஊனமாக இருந்தாலும். ஸோ இவங்க அதாவது இப்படி இருக்கப்ப நான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து வந்து நாங்கள் நல்லா படிக்க ஆரம்பித்தோம். அந்த தருணத்தில் நான் படிக்கணுங்கிற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய வந்து அந்த எங்களோட அந்த நிறைய தேடல்கள் அதிகமாக இருக்கும். நிறைய முக்கியமான தலைவர்களோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். அந்த ஒவ்வொரு வரிகளும் பார்த்திங்கன்னா மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. விவேகானந்தர் அருமையாக சொல்லியிருப்பாங்க, அப்துல் கலாம் விவேகானந்தர் எல்லாமே, இளைஞர்கள் எல்லாமே உங்களோட தோள் கொண்டு நீங்கள் வந்து இந்த எல்லா சுமையும் நீங்கள் சுமந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த நாட்டோட நம்ம சமுதாயத்தோட எதிர்காலம் எல்லாமே இளைஞர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்மளுக்கு ஒரு தாக்கம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் ஏன் யாசகரை மாற்றவே முடியாதுங்கிற தாக்கம் இருந்தது. எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் முன்னுதாரணமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை விட என்னை வளர்த்தது, என்னை உருவாக்குனது, இந்த மேடையில் உட்காரது எல்லாமே காரணம் எங்கள் அப்பாயை தான் நான் சொல்லுவேன். அப்பாயினா எங்களோட பாட்டி. எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் பாட்டியோட 10 நிமிஷம் பேசுகிறப்ப அந்த கவலைகள் எல்லாம் மறந்து போய்டும். அப்படி அவங்க தான் எனக்கு கண்ணில் தோணுவாங்க. இவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த டைமிங்கில் தான் வந்து பிச்சைக்காரரை மாற்ற முடியாத தம்பி நிறைய பேர் என்னை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஏன் நான் வந்து படிச்சுட்டு இருந்த தருணத்தில் பல பிச்சைக்காரரை திறந்து நாங்கள் பேசுகிறதுனால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில வீட்டுக்கு நாங்கள் போவோம். என்னையை வந்து வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சு, எல்லா நண்பர்களும் உள்ளே இருக்காங்க, வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சு நாய்க்கு சாப்பாடு போகிற மாதிரி நிறைய பேர் என்ன போட்டு அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே வலிக்கும். ஏன்னா அவன் பிச்சைக்காரனை தொட்டு பேசிகிட்டு இருக்கான், இதனால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை உதாசனப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களும் தேவையில்லையே? இவங்களாம் வந்து 4 பேர் கேட்டகரி தேவையே இல்லை, வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அவங்க. கண்டிப்பாக அது வந்து என்னன்னா அவங்களோட எண்ணங்கள் அவ்வளோதான். தொடர்ந்து போராடணும் மேடம். என்கிட்ட பெரிய நிதி கிடையாது. ஒரு நிதிக்காக வந்து ஃபண்ட் இல்லை, ஒருத்தரை காப்பாற்றணும், ஃபண்ட் இல்லை, தொடர்ந்து பேசணும், உங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கையில் காசு இல்லை, நான் 4 நபர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி பிச்சைக்காரர்களை மாற்றி மறுவாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே வந்து நான் ஃபண்டு கேட்குறப்ப, தம்பி பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற, நீயே பிச்சை எடுக்கிற கேவலமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நாங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அவங்க வாழ்க்கையிலேயே டோட்டலாக அவங்க வாழ்க்கையை நாங்கள் வந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், தப்பையில் அப்படின்னு சொன்னோம். நிறைய ஃபெயிலியர்ஸாக நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா ஒரு யாசகரை அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. இதில் 312 பேர்த்து இன்றைக்கி காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட 8 மாவட்டங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து நாங்களும் இதில் ஜாயின் பண்ணுறோன்னு ஆசைப்படுறாங்க. அங்கே ஈரோட்டில் ஒரு நபர், அவர் வந்து முடி ஃபுல்லாக வச்சுருக்காரு, அப்படியே ஒரு ரோட்டில் வந்து ஊர்ந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 2 வாரமாக பார்த்தோம், அவரை பார்த்தோம். ஒரு 3ஆம் வாரம் நாங்கள் வந்து அவங்களுக்கு அவரை எப்படி அணுகணுமோ எல்லா முறையோடு நாங்கள் போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு கால் வந்து அப்படியே புழு பூத்து புழு வந்து அப்படியே முண்டிக்கிட்டு இருக்கு சின்னதாக. அவர் வந்து மதிய சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க, அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்ட உடனே அவர் பார்க்குறாரு, எங்களை பார்க்குறாரு, முறைக்கிறாரு. சரி சாப்பிட்டு முடிக்கிட்டுன்னு வெயிட் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன், பேச மாட்டேங்கிறாரு, ஓடிட்டார். அதாவது ஊர்ந்தே போயிட்டார். அவர் பின்னாடியே போய் ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும். எங்களை அடித்தார், கடிச்சார், எல்லாமே பண்ணார். ஸோ அடிக்கிறாரு கடிக்கிறாரு, நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்து இது பண்ணலை, தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பண்ணோம், முடி அதிகமாக இருந்தது இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு வந்து அவர் எல்லாத்தையும் நாங்களே ஹேர் கட் பண்ணி நாங்களே அவர் வந்து சுத்தப்படுத்தி குளிப்பாட்டணும். ஃபஸ்ட்டு வந்து அவரை நான் குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறப்ப கத்துனார், ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க.
அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் நான் எப்படி அணுகணும்ட்டு. அவர் வந்து ஹேர் கட் பண்ணி முடி ஃபுல்லாக மொட்டை அடிச்சதுக்கப்புறம் தண்ணியை மேலே ஊற்றின உடனே அவரோட ஆட்டிடியூட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. ஆட்டிடியூட் என்னன்னா, ஃபஸ்ட்டு வெட்ட வேணான்னு சொன்னவர் இங்கே வெட்டுங்க, இங்கே சோப்பு போடுங்க, இங்கே சோப்பு போடுங்க, அவரே சோப்பு போட்டு தேய்க்க ஆரம்பிச்சார். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு ஃபுல்லாக குளிப்பாட்டினதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. என் புள்ள கூட இப்படி குளிப்பாட்டினது இல்லையப்பா, எங்கேருந்து மகராசனிங்க நீங்கள் குளிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களையும் எங்களோட டீம் மெம்பர்ஸையும் பேசுகிறப்ப எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். குளிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த தாத்தா சொன்னார் கதை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படித்த படிப்பு, அவர் லாயராக இருந்திருக்கார், அட்வொகேட்டாக இருந்திருக்கார். அவர் பேர் வந்து ராஜ். அட்வொகேட்டாக இருந்த நபர் தன் பிள்ளைய படிக்க வச்சிருக்காரு. பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் படித்து அட்வொகேட் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவர் பேசிக்காக வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வளர்ந்துருக்கார். தன் பிள்ளை எப்படியா படிக்க வைக்கணுன்ட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வருமானத்தையும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய அமௌண்ட்டு லோன் வாங்கி போட்டு பையனை படிக்க வச்சு எப்படியாவது பையனை ஒரு ஆளாக்கிடணும், அவனை பையனை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்துன்னுட்டு நிறைய நாள் சாப்பிடல அவர். பையனே அதே மாதிரி வளர்த்துட்டார். நல்ல முறையில் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணமும் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்னால வீட்டை விட்டு இவங்களே வந்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வெளியில் வந்தார், ஈரோட்டுக்கு வந்திருக்காரு. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டியிருக்காரு. என்னை ஏன் பையனை இப்படி படிக்க வச்சேன், நான் எல்லா விஷயத்தையும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் இன்றைக்கி ரோட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. ரோட்டில் உக்காந்துருக்காரு. ரோட்டில் உக்காந்த உடனே நம்ம மக்கள் பார்த்துட்டு இவரும் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு காசை போட்டு போயிருக்காங்க. அந்த கதையை சொல்ல 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 அழுதுகிட்டே சொல்கிறார், நான் பிச்சைக்காரனா, நான் பிச்சை எடுத்தேன், என்னை ஏன் இப்படி மக்கள் மாற்றினீங்க. அந்த மனசு வலி நாளுக்கு நாள் அதிகமாகி என்னை பிச்சைக்காரன் ஆகிட்டானே நாளுக்கு நாள் அதிகமாகி நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப ரோட்டில் படுத்திருக்காரு. ஒரு ஆட்டோ வந்து காலில் ஏறிடுச்சு. ஆட்டோ காலில் ஏறினதுனால இந்த பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஏன்னா வந்து அவரால் நடந்து போக முடியல. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு மனதில் தெம்பு இல்லை. இப்படியே செத்துறலாம், சீக்கிரம் செத்துறலாம் அப்படின்ட்டு. கடைசியாக நாங்கள் என்ன செய்யட்டோம், ஐயா இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல, உங்கள் பையன் யாருன்னு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். பேசி இந்த மாதிரி வந்து ஒரு முதியவர்களை பெற்றவர்களை ரோட்டுக்கு அனுப்பினா சட்டப்படி குற்றம், அவங்க மேலே நம்ம வந்து லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து வேணான்னு கையெடுத்து கும்பிட்டார். என் பையன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், நாங்கள் இருந்தேன்னா அது அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் பாட்டு ஒரு பக்கம் இருக்கேன், ஆனால் நான் மனசார சொல்கிறேன் என் பையன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த சாகிற தருணத்தில் கூட தான் வந்து தன் வாழ்க்கையை இழந்து சாகிற தருணத்தில் கூட தான் பையன் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சார். பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய நம்ம சம்பாதிக்கலாம். அந்த நிமிஷத்தில் ஒரு சொன்ன சொல் அவ்வளோ வலிக்குது எங்களுக்கு. இது வந்து இன்றைக்கி நிறைய மகன்களுக்கோ மகளுக்கோ தெரியறதில்ல. நாங்கள் நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியறதில்ல. ஏன்னா அவங்க எப்படி இருந்தால் நான் தான் புள்ள சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் இவங்களை அது பாதிக்காது, இவங்களோட பிள்ளைகள் சந்ததிகள் தான் பாதிக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கி வந்து மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாருமே மாறணும். அரசில் வந்து இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தணும். சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்குது, நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் சரியாக செயல்படலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் முதியோர் இல்லங்களை பல முதியோர் இல்லங்களை போய் பார்த்து பேசினா மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முதியோர் இல்லத்துலையும் இருக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க. இங்கே போயிட்டு வந்து பார்த்து பேசி அந்த சந்தோஷத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் நம்ம எல்லாம் கொடுக்க தவறிட்டோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அந்த எண்ணம் வரணும். நாங்கள் என்ன பர்சனலாக நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கோ யாசகர்களுக்கோ தயவுசெய்து பணமாக கொடுக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் மாற்றுவோம். ஒவ்வொரு இளைஞர்களுமே ரோட்டில் இருக்க ஒவ்வொரு உயிர்களுமே தான் வீட்டில் இருக்க ஒவ்வொரு உறவுகளாக எண்ணுவோம். தன்னோட அப்பா அம்மாவையும் எதிர்காலத்தில் சொந்தக்காரங்களையும் சந்தோஷமாக இருக்காங்களா ஒவ்வொரு நபர்களுமே பார்த்துக்கிட்டா ரோட்டில் யாசகர் இருக்க மாட்டாங்க. எங்களோட இருக்க யாசகர்கிட்ட தாயகம் உருவாகும், முதியோர்களோட எண்ணிக்கையும் குறையும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் வந்து நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறதுல வந்து இங்கே ஐம் ஷூர் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க அவ்வளோ பெருமையாக இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் பொதுவாக எல்லாம் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சொசைட்டியை அந்த அவங்களும் நம்ம சொசைட்டியில் தான், அவங்களும் நம்ம சமூகத்தில் சேர்ந்தவங்க தான் அவங்களும். பட் அவங்கள எடுத்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ அழகாக, அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஜாப் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம பல பேர் வந்து போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுடலாம். ஆனால் இவங்கள மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் பேசி கவுன்சில் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பாராட்டுகள். அண்ட் ஜென்ரலாக வந்து சாரி, நீங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க வந்து ஒரு அடையாளத்துக்காக ஒரு ட்ரோஃபியோ இல்லை ஷாலோ கொடுப்பாங்க. நாங்கள் அதை பண்ணுறதில்ல. இந்த ஷோ மூலிமா வந்து உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கே வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது சைன் பண்ணிங்கன்னா இது வந்து வேலிட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த வயசில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் மேலுக்கு மேலே நிறைய வருவீங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சொசைட்டிக்காக பண்ணுற
இந்த வேலைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அண்ட் ஐ ஹோப் யூ க்ரோ டு மெனி மோர் ஹைட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இந்த எபிசோட்ஸ் பிகினிங்லேயே சொன்னேன், வாழ்க்கை ஒரு வட்டம்னு. அந்த வட்டம் தான் வந்து இப்போ நம்ம ஃபுல் சர்க்கிள் அந்த ஷோ முடிக்கும் போது தெரிய வந்திருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு குழந்தைய மதிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பெற்றோர்கள் கூட நம்ம மதிக்கணும். அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து அவங்களும் ஒரு பார்ட் தான். அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 60% வந்து அவங்க தான் இருக்காங்க. அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்கள பார்த்துக்குங்க. அன்பே சிவம்னு வாங்க, அதுதான் இது. அன்பாக பழகுங்க, கண்டிப்பாக அதெல்லாம் மாறும். அவங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு நாடு பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாடு இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்தியான்னு சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம பெற்றோர்களை பார்த்துக்கிறது தான். இன்றைக்கி வந்து நீங்கள் இளைஞராக இருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக நீங்கள் இளைஞராக இருக்க முடியாது. நீங்களும் ஒரு காலத்தில் அவங்க இடத்துல தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. இன்னொரு முறை சந்திப்போம். முன்னேறிந்தால் வரலட்சுமி சரத். அடிக்ட் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்குது? 7th படிக்கிறப்பே என்னோட அடிக்ஷன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட்டா சாராயம், குடி, சிகரெட்டு, ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். சின்ன வயசில் அதிகமாக வீட்டுக்கு பயந்தவங்க தான் இன்றைக்கி அடிக்டாக இருக்கிறாங்க. அடிக்ட் ஆன பிறகு யாருக்குமே பயப்பட மாட்டான். இதுதான் இதோட தன்மை.